கூட்டத்தில் பங்கேற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ சவுந்தரராஜன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் மழைநீருக்கென வடிகால் வசதிகள் போதுமானதாக இல்லாததால் தான் இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறினார். சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய குழாய்களை அகற்றி பெரிதுபடுத்தி அகலப்படுத்தி அதே மாதிரி பம்பிங் ஸ்டேஷனை எல்லாம் நாங்கள் புனரமைப்பதற்காக 1500 கோடி ரூபாய் ஒதுக்குகிறோம் என்று சொல்லி 2 வருடம் ஆகிறது. இந்த 2 வருடத்திலே அந்த பணத்தை ஒதுக்கி இந்த வேலையெல்லாம் வேகமாக செய்யப்பட்டு இருந்தாலே இன்றைய பிரச்சனை பாதி அளவுக்கு தீர்ந்திருக்கும். பிரச்சனையே என்னவென்றால் கழிவுநீர் போக வேண்டிய அதே குழாயில் தான் இவ்வளவு பெரிய மழைநீரும் போக வேண்டியிருக்கிறது இப்போது. ஆனால் மழைநீர் போவதற்கு மழைநீர் வடிகால் இருப்பதாக மாநகராட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறது. மேயர் அவர்கள் கூட அறிவித்தார்கள், 500 கோடி செலவழித்து மழைநீர் வடிகால் எல்லாம் செய்திருக்கிறேன் என்று போன வாரம் தான் அறிவித்தார்கள். ஆனால் அந்த மழைநீர் கால்வாய் வடிகால் என்பது சுத்தமாக முறையாக இல்லாத காரணத்தினால் அந்த தண்ணீரும் ட்ரைனேஜுக்குள்ளேயே போகிற காரணத்தினால் இது ரெண்டும் சேர்ந்து பல இடங்களிலே குழாய் பொங்குகிறது, இதாகிறது, வெடித்து போகிறது என்ற நிலை இருக்கிறது. ஆகவே சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட அடிப்படையில் சென்னை நகரத்திற்கு உடனடியாக அந்த அறிவிக்கப்பட்டதை ரிலீஸ் பண்ணி ட்ரைனேஜ் மற்றதையும் ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜையும் வலுப்படுத்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும்.